சீஃப் கெஸ்ட் எல்லாம் கரெக்ட் டைம் வரணும். வர முடியலன்னா இக்னோர் பண்ணி அடுத்து இருக்கிற சீஃப் கெஸ்ட் வச்சு ஆரம்பிக்கணும் தானே. ஏசியில் வந்து போற கவலை கிடையாது. பச்சை குழந்தைங்க வெயில் கொண்டுக்கு நம்ம மாஸ்டர் எத்தனை மணிக்கு வர்றாங்க? குழந்தைக்கு என்ன ஆச்சு? மாஸ்டர் வந்து பாக்குறேன். உங்க எல்லாருக்கும் ஒரு சல்யூட் தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ரெத்தை எடுத்து டைம் கொடுத்து பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் உங்கள் அன்புக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் லவ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஐ ஆல்சோ லவ் யூ ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் வர முடியல, அது ரொம்ப ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஆடினவங்களோட அம்மா அப்பா கிட்ட கூட நான் என்னோட சாரி சொல்லிக்கிறேன். டெஃபினட்டாக எப்படி மீட் பண்ணணும்னு தெரில, பட் ராபர்ட் கிட்ட பேசி ஏதாச்சும் பண்ணி எல்லாரையுமே நான் மீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் கடைசியாக எனக்காக ஒரு பாட்டு போட்டு எனக்கு ட்ரிபியூட் பண்ணது இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஐ மிஸ்ட் யூ. ஐ மிஸ் த சான்ஸ் அண்ட் ஐ மேக் இட் ஃபார் தட். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் மெயினாக நம்ம ராபர்ட் இதை இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண ராபர்ட்டுக்கு என்னோட ரொம்ப நன்றி. உன்னோட அன்புக்கு ரொம்ப நன்றிப்பா. லவ் யூ ஆல்வேஸ். அப்புறம் உங்களோட அந்த பேஷன் இருக்குல்ல, ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். அதுக்கப்புறம் ராபர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஃபுல் டீமுக்கும் மை பெஸ்ட் விஷஸ். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் யூ ஆல். இந்த ப்ரோக்ராமுக்காக வந்த எல்லா மீடியாவுக்கும் பேரண்ட்ஸுக்கும் மற்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னால் வர முடியல, மறுபடியும் என்னோட சாரி. தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.